இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாகவே 2 பேருக்கும் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. சரி எங்கேயாச்சும் போகலாம், ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருக்க ஹேரோ மாலுக்கு தான் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது நாங்கள் வெளியே வந்தே. உள்ளே வந்ததுமே மினிசோவில் கூட்டிகிட்டு போயிட்டேன். எப்போ வந்தாலும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவேன். இந்த டைம் வந்து ஒரு கிளாஸ் டைப்பில் பாட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் வந்து இந்த மசாஜ் சேர் இருந்தது. அஸ்வந்த் வந்து இது பார்த்தோன்னே சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வேணாம் நீ வேணா போ அப்படின்னு சொன்னேன். கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நான் வந்து 10 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு பாடி பெயினாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அஸ்வந்த் வந்து பிளேட் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து டாமினோஸில் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸாக சரியான ஒர்க்கு. அஸ்வந்த்க்கும் வந்து கண்டினியூஸாக ஈவெண்ட் இருந்தது. எனக்குமே கொஞ்சம் கேக் ஆர்டர்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்னதான் ஒர்க் இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீஸா ஷவர்மாலாம் சாப்பிட்டுமே எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகாத மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு போய் திருப்பி டின்னர் குக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அஸ்வந்த் இன்னொரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் அதை வந்து எங்களால் சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காரமாக இருந்தது. டைமும் 10:30 கிட்ட ஆனதுனால நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.